Rise of nationalism in India. Nationalism means loyalty and devotion to a nation. Implications of the new land settlements introduced by the East India Company institutionalized the commodification of land, the commercialization of agriculture. அதாவது புது நியூ லேண்ட் டென்யூ சிஸ்டம் இம்ப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் கமாடிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்னா நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக மாறிடுது. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை வணிகமயமாக ஆக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க தேவைக்காக இருந்த இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணது இப்போ வந்து விற்கிறதுக்கு வணிகத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ லேண்ட் டென்யூ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சூட் அ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஆர் லைசஸ் ஃபேரி. இண்டிகோ ரிவோல்ட் 1859 to 60. ஏன்னா அங்கே வாழ்கிற மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி இண்டிகோவை தான் கல்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க முன்கூட்டியே அட்வான்ஸ் பணமும் அன்ஃபேர் கான்ட்ராக்ட்ஸும் போடுறாங்க பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணது தான் இண்டிகோ ரிவோல்ட். எப்போ நடக்குதுன்னா 1859 to 60. அடுத்து பிட்வீன் 1770 and 1900 25 million Indians died in famines. William Digby, the editor of Madras Times, pointed out that during 1793 to 1900, 5 million people had died around the world due to war. 1819 to 1900, 19 million had died in famine alone. 1793லேருந்து 1900க்கு 5 million people வந்து வாரில் இறந்துருக்காங்க. 1891 to 1900, 19 million people alone had died in famine பஞ்சத்தினால மட்டுமே இறந்துருக்காங்க. In 1866, Orissa famine, 1.5 million people starved to death, whereas British exported 200 million pounds of rice to Britain. 1866ல ஒரிசாவில் நடக்கிற ஃபமைன் அப்போது ஒரு கோடி மக்கள் கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 million pounds ஆஃப் ரைஸ் வந்து பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபமைனை கூட கண்டுக்காம அப்படின்னு சொல்கிறாங்க. In 1876 to 78 Madras Presidency, there is a failure of 2 successive monsoons caused a severe famine. 33.5 million people died. அப்போ யார் வைஸ்ராயாக இருக்காங்கன்னா வைஸ்ராய் வந்து லிட்டன். 1815 Governor of Madras received a communication from the Governor of Ceylon asking for coolies to work on the coffee plantation. அவங்க சிலோனில் இருக்க காஃபி பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூலி மாதிரி ஆட்களை கேட்குறாங்க. அதுக்கு சிலோன் கவர்னர் வந்து மெட்ராஸ் கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. The abolition of slavery in British India in 1843 also facilitated the process of emigration to empire colonies. ஸ்லேவரி அப்படிங்கிறத வந்து 1843லேயே அபாலிஷ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியா. ஆனால் என்னன்னா அந்த ப்ராசஸ் வந்து எமிக்ரேஷன், அதாவது அடிமைத்தனத்தை மாற்றிட்டு பீப்புளை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் வேலையாட்களாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒப்பந்த தொழிலாளர்களாக. நம்பர் ஆஃப் இமிகிரண்ட் தமிழ் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு இன் சிலோன் காஃபி எஸ்டேட் 1837 10,000, 1846 80,000, 1855 1,28,000, 1877 3,80,000. Indentured labor. Under this penal contract system, laborers were hired for a period of 5 years and they could return to their homeland with passage paid at the end. ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்கு வேலை வாங்கிட்டு கடைசியாக பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க. இது பேர் ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. Indentured laborers to Mauritius from India 1843ல 30,208 மேல்ஸும் 4,307 ஃபீமேல்ஸும் போயிருக்காங்க. டிபி மேக்லே drafted the English Education Act 1835 passed by the Council of India. Universities were established in Bombay, Madras and Calcutta in 1857. T.B. Macaulay was India's first law member of the Governor General in Council from 1834 to 1838. கவர்னர் ஜெனரலோட ஃபர்ஸ்ட்
லா மெம்பர் இந்தியாவில் யாருன்னா டிபி மேக்குலே. General Committee of Public Instruction was formed in 1823. General Committee of Public Instruction split into two groups, Orientalist, Angelist. Orientalist advocated vernacular education, Angelist advocated Western education. ஓரியன்டலிஸ்ட் வந்து வெர்னாகுலர் எஜுகேஷனை தாய்மொழி ஒவ்வொரு நேட்டிவ் ரீஜனோட சொந்த மொழி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷ் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. மேக்லே இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை தான் சப்போர்ட் பண்ணுறாரு. மேக்லே wrote his famous minute on Indian education 1835. Three inherent rights Europeans had to their heart and educated Indians to decide to click right of a free press, free speech, association. யூரோப்பியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான உரிமையாக ஃப்ரீ ப்ரெஸ், ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீ அசோசியேஷன் அப்படிங்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது உரிமை, அவங்களோட சொந்த உரிமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இந்தியன் பீப்புள்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீ அசோசியேஷன், ஃப்ரீ ப்ரெஸ்ஸுங்கிறது தாங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. Christian missionaries provided opportunities to acquire education to the underprivileged and marginalized sections. Section 124A of the Indian Penal Code 1870 punishing attempts to excite disaffection towards the government. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இல்லை டிஸ்அஃபெக்ஷன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செக்ஷன் 124A மூலியமாக இந்தியன் பீனல் கோட் மூலியமாக பனிஷ் பண்ணுறாங்க. வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878 சென்சாரிங் த ப்ரெஸ் எவாக்ட் ப்ரொட்டஸ்ட். ப்ரெஸ்ஸோட உரிமையை கட்டுப்படுத்துகிறாங்க வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் மூலியமாக. அதனால் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ராஜா ராம் மோகன் ராய் பெங்காலியில் சாம்பத் கௌமுடி அப்படிங்கிறது எழுதுறாரு 1821. பர்ஷியனில் மிராட்டுல் அக்பர் 1822 எழுதுறாரு. Madras Native Association formed on 26 February 1852. Gajulu Lakshmi Narasu, who inspired the foundation of Madras Native Association, was a prominent businessman in Madras city. Madras Native Association petition was discussed in the Parliament in March 1853. H.T. Seymour, chairman of the Indian Reform Society, came to Madras in October 1853. Madras Mahajana Sabha was organized in May 1884. Inaugural meeting held on 16 May 1884. Madras Mahajana Sabha, after the second provincial conference, attended the first session of the Indian National Congress in Bombay, amalgamated the Madras Mahajana Sabha with Indian National Congress. செகண்ட் ப்ரொவின்ஷனல் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஃபஸ்ட் செஷன் பாம்பேயில் அட்டன் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மெட்ராஸ் மகாஜன சபாவையும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸையும் மர்ஜ் பண்ணிடுறாங்க. இல்பர்ட் பில் எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னா 1883. இன் டிசம்பர் 1884, Alan Octavian Hume, a retired English ICS officer, presided over a meeting of the Theosophical Society in Madras. The Indian National Congress was formed on 28 December 1885 in Bombay. First elected president of Indian National Congress was W.C. Banerjee. Swaraj is my birthright and I shall have it அப்படின்னு சொன்னவர் திலக். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடக்குது? 1905. 1/3 members of Indian National Congress were journalists. Dadabhai Naoroji founded and edited 2 journals, Voice of India and Rashtra Goftar. Surendra Banerjee edited the newspaper called Bengali. Balagangadhar Tilak edited Kesari and Maharatha. On 27 July 1897, Tilak was arrested and charged under Section 124A of the Indian Penal Code. Dadabhai Naoroji, known as the Grand Old Man of Indian nationalism. Dadabhai elected to the British Parliament in 1892. Dadabhai Naoroji founded India Society 1865, East India Association 1866 in London. He elected thrice as President of the Indian National Congress.
Poverty and Un-British Rule of the British in India, 1901. Book of Nauroji put forward the concept of drain of wealth.